ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு கிளாஸ் 10th சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போர்டில். இந்த சாம்பிள் பேப்பரை அனலைஸ் பண்ணி அதோட ப்ளூ பிரிண்ட்டை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இதுதான் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் ஸ்டாண்டர்டு மேக்ஸோட கோடு வந்து 041. இதோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தலாம். மொத்தம் 38 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸும் கம்பல்சரி. 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ABCDE 5 செக்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் ஏ வந்து எம்சிக்யூ. மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 எம்சிக்யூ, 20 ஒன் மார்க் ஆக்சுவலாக. அதில் வந்து 18 எம்சிக்யூ, 2 வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன். சரிங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் பி. செக்ஷன் பினா 2 மார்க்ஸ், 5 2s are 10. நெக்ஸ்ட் செக்ஷன் சி. செக்ஷன் சி வந்து 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். 6 3s are 18 வரும். நெக்ஸ்ட் 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. 5 மார்க் வந்து எத்தனை அட்டன் பண்ணோம்னா 4 5s are 20. அதுதான் செக்ஷன் ஏ, பி, சி, டி அண்ட் செக்ஷன் இ. இந்த செக்ஷன் இ கேஸ் பேஸ்ட் ஸ்டடி 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். 3 4s are 12. இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணும்போது 80 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் அதை காட்டுறேன். லாஸ்ட் இயரும் இதான் பேட்டர்ன், இந்த வருஷமும் இதான் பேட்டர்னு. ஸோ 5 செக்ஷனு அதை பார்க்கலாம். ஸோ இங்கே 5 செக்ஷன் இருக்கா, 1 மார்க்கு. ஸோ 20 கொஸ்டின்ஸ், 20 மார்க்கு. 18 + 2. 18 வந்து எம்சிக்யூ, 2 வந்து அசர்ஷன் ரீசன். 2 மார்க் கொஸ்டின். 2 5s are 10. 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் எத்தனை எழுதுவீங்கன்னா 6 6 3s are 18. 5 மார்க் கொஸ்டின் 4 அட்டன் பண்ணுவோம். 4 5s are 20. இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின் 12 மார்க். சரியா? ஸோ இந்த வருஷம் பேப்பரை ஸ்டாண்டர்ட் பேப்பரை நான் அனலைஸ் பண்ணுறோம். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். எப்பவுமே போர்ட் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிலபஸ்லேருந்து எடுத்தது தான் இது. சாப்டரை நம்மளுக்கு 13 சாப்டர் இருக்கும். அந்த 13 சாப்டரை இது மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி நம்பர் சிஸ்டம், ரியல் நம்பர்ஸ் மட்டும், அந்த ரியல் நம்பர்ஸில் வந்து மட்டும் 6 மார்க் வரும். அல்ஜிப்ரான்றதுல 4 சாப்டர், பாலினாமியல், லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஏபி, இதில் 20 மார்க். ஸோ இந்த 4 சாப்டரை சேர்த்து 20 மார்க். 5 மார்க்ஸ்லாம் நிறைய பாசிபிள். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி மட்டுமே 6 மார்க்கு. அப்புறம் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸுக்கு, ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் 2 சாப்டர் சேர்த்து 15 மார்க் வரும். ட்ரிக்னாமெட்ரி, இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி, ஹைட், அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி 12 மார்க்கு. சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் 10. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி 11. இதில் எப்படி வேணால் மாற்றி மாற்றி கேட்பாங்க. லைக் இப்போ இதில் 5 மார்க்கு, 5 மார்க் கேட்கலாம், கேஸ் ஸ்டடி கேட்கலாம், 2 மார்க்ஸ் கேட்கலாம். அது மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிள் சாம்பிள் பேப்பரில் எப்படி தராங்களோ அந்த பேட்டர்னில் போர்டு எக்ஸாம் கேட்குறாங்க. இப்போ இதை தான் அனலைஸ் பண்ணி, இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ ரியல் நம்பர்ஸில் 2 + 1 அப்படின்னும் போது 2 1 மார்க் கேட்டிருக்காங்க, ஒரு அசர்ஷன் ரீசன் கேட்டிருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. யூஸ்வலாக √3 கேட்பாங்களா, இந்த முறை எல்சிஎம் வச்சு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் எப்படி ஸ்டெப் மார்க் தருவாங்க அப்படின்ட்டு. ஸோ ரியல் நம்பர்ஸில் 6 மார்க்கு. பாலினாமியலில் ஒரு 1 மார்க் கேட்டிருக்காங்க, ஒரு 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 4 மார்க் வந்திருக்கு. லீனியர் ஈக்குவேஷனில் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கிராஃப் பேஸ்டாக கூட இருக்கும். ஸோ 3 மார்க் வந்திருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 2 1 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு. சரியா? ஸோ ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஒரு 5 மார்க் வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி அந்த ட்ரெயின் பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்குது. சரியா? ட்ரெயின் வந்து 40 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா அதோட கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ், கம்மியாக போச்சுன்னா அது மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுற கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏபி. ஏபியில் வந்து பாருங்கள் 6 மார்க் இருக்குது. ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்டடி ரிப்பீட்டடாக எப்போவுமே கேஸ் ஸ்டடி தான் வருது. ஏபி சாப்டர் படிக்கும்போது கேஸ் ஸ்டடியாக நீங்கள் பார்த்தோம்னா ஒரு 2 மார்க்கும் கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள்ஸ் ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு. ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அந்த தியரம்ஸ் ஒரு 5 6 தியரம் இருக்குது. அந்த 6 தியரமும் தெளிவாக படிச்சுன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து 8 மார்க். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 6 மார்க்கு. சரியா? ஒரே சாப்டர்லேருந்து 6 மார்க் கன்ஃபார்மாக வரும். ஸோ யூஸ்வலாக ஒரு கேஸ் ஸ்டடி கேட்டுறாங்க. ஸோ கேஸ் ஸ்டடி 2 2 மார்க் கேட்டிருக்காங்க, 6 மார்க் வந்திருக்கு. ட்ரிக்னாமெட்ரி 2 + 1, 2 எம்சிக்யூ, 1 அசர்ஷன் ரீசனு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு. ஸோ 8 மார்க் வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேஸ் பேஸ் ஸ்டடி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு கேஸ் பேஸ் ஸ்டடி 4 மார்க் வந்திருக்கு. சர்க்கிள்ஸ்லாம் 2 மார்க், 1 மார்க் கொஸ்டின் 2 இருக்குது, 2 மார்க் 1, 3 மார்க் 1. டேஞ்சன்ஸ் அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். டோட்டலாக 7 மார்க் இருக்குது. ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ்லாம்
ஒரு 2 மார்க்கு, ரெண்டு 1 மார்க்கு, 4 மார்க்கு. சர்ஃபேஸ் ஏரியா வால்யூமில் 5 மார்க், ஒரு 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 5 மார்க். இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கணும். 5 மார்க் ஜோனை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா ஈஸியான பார்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 5 மார்க் மீடியன் மோட் கம்பல்சரியா. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியா வால்யூமில் அந்த டைமென்ஷன்ஸ் வச்சு அந்த கம்பைன்டு ஷேப்ஸ் வச்சு எல்லா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 5 மார்க் ஆச்சா? ட்ரையாங்கிள்ஸில் தியரம். நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வேர்ட் ப்ராப்ளம் ஷுவரா. சரியா? ஸோ 4 5 மார்க்கு இந்த சாப்டர்லேருந்து தான் இந்த வருஷம் 2025-26க்கான போர்டு எக்ஸாமுக்கு இந்த 4 சாப்டர்லேருந்து 5 மார்க் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் விஷயம் கேஸ் ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த சாப்டரில் பாசிபிள் அப்படின்னும் போது ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி. இந்த 3 சாப்டரில் இருக்கிற கேஸ் ஸ்டடி மஸ்ட்டு. சரியா? ஸோ இந்த சாப்டரில் இருக்கிற கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் தெளிவாக பார்த்து வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணதான். கேஸ் பேஸ்ட் ஸ்டடி வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி, இந்த சாப்டர்லாம் தெளிவாக பார்த்தோம்னா 5 மார்க் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ட்ரையாங்கிள், சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க்கில் ரியல் நம்பரு, பாலினாமியல், லீனியர் ஈக்குவேஷன், ட்ரிக்னாமெட்ரி, சர்க்கிள்ஸ், ப்ராபபிலிட்டி. சரியா? இதில் இருந்தெல்லாம் 3 மார்க் கொஸ்டின் பாசிபிள். நெக்ஸ்ட்டு 2 மார்க் ஏபி, ட்ரையாங்கிள்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, சர்க்கிள்ஸ், ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்தந்த சாப்டர் படிக்கும்போது நீங்கள் இந்த பேட்டர்னில் படிங்க. ஸோ சப்போஸ் நான் ரியல் நம்பர் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த 1 மார்க்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 3 1 மார்க் வருது, 3 மார்க் கொஸ்டின் ஒன்று வருது. ஸோ 3 மார்க் டைப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். முக்கியமாக 5 மார்க்கும் கேஸ் ஸ்டடியும் தெளிவாக பாருங்கள். 5 மார்க் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனு, ட்ரையாங்கிள்ஸ் தியரமு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம். கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் ஏபி, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி, இதெல்லாமே லாஜிக் தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த சாம்பிள் பேப்பரை சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுன்றதை. இந்த வீடியோவை முக்கியமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.